தொட்டால் சினுங்கி செடியை தொட்டு விளையாடியதோடு விட்டுவிட்டோமே, பல மருத்துவத்தை ஒளிச்சு வச்சிருக்கே. நம்ம ஊர்ல எல்லோருக்கும் தெரியும் ஒரு சிறிய செடி தொட்டால் சினுங்கி. பெயர் கேட்டவுடனேயே குழந்தை பருவ நினைவுகள் நினைவுக்கு வரும். ஆனால் இதை விளையாட்டாகவே பார்த்துவிட்டோம். உண்மையில் இது ஒரு இயற்கை மருந்தகம்தான். உடல் சூடு, சிறுநீரக வலி, பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள், முகப்பரு இவற்றுக்கு மருந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையிலேயே தீர்வு உள்ளது. அதில் முக்கியமானது இந்த சிறிய சினுங்கும் செடிதான். உடல் சூடு அதிகரிக்கும் போது சிறுநீரகத்தில் எரிச்சல், வலி, நிறம் மாறுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது தொட்டால் சினுங்கி செடியை நன்கு கழுவி அரைத்து பசும்பாலில் கலந்து குடித்தால் உடல் சூடு தணிந்து சிறுநீரக செயல்பாடு சீராகும். இது உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் சக்தி மிகுந்தது. உடலிலிருந்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் திறனும் இதற்கு உண்டு. பெண்களுக்கு அடிவயிற்று வலி, சிறுநீர் தொற்று, மாதவிடாய் சிரமங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதன் இலைசாறை மோரில் கலந்து குடித்தால் உடல் வெப்பம் குறைந்து மனமும் உடலும் இலகுவாக மாறும். இதை தினமும் காலை மாலை சிறிதளவு எடுத்துக்கொண்டால் உடல் சக்தி அதிகரித்து இயற்கையான பிரகாசம் திரும்பும். கருப்பை ஆரோக்கியத்தையும் இது பாதுகாக்கும். இதன் விதைகள் கருப்பையை சுத்தப்படுத்தும் இயற்கை மருந்தாகும். மாதவிடாய் கோளாறுகள் உள்ள பெண்கள் வாரத்தில் 3 முறை இதை எடுத்துக்கொள்வது நல்லது. இது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். மேலும் உடல் சூடு குறைந்தால் சர்மமும் ஆரோக்கியமாக மாறும். தொட்டால் சினுங்கி இலைகளை உலர்த்தி